மூன்றாவது தேர்ச்சியை முதல்ல கதப்போம். தேர்ச்சி கணனிகள் எவ்வாறு தரவுகள் எவ்வாறு கணனியில் பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகின்றன என்பதையும் அவை எண்கணித மற்றும் தர்க்க செயற்பாடுகளில் பயன்படுத்தப்படும் விதத்தையும் கண்டறிவார். எவ்வாறு நீங்க கீபோர்ட்ல இன்புட் பண்றது அங்க எப்படி ரீப்ரசன்ட் ஆகுது, எப்படி அரித்மெட்டிக்கல் லாஜிக்கல் ஆபரேஷன் நடக்குதுங்கிறது தான் பார்க்க போறோம். அதான் ஒன்ஸ் கம்ப்ளிமெண்ட் டூஸ் கம்ப்ளிமெண்ட்ல தான் ரைட், இல்லாட்டி சைன் மேக்னெட்டியூட வச்சுதான் அது செய்யுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். சரி, அதுதான் மூணாவது பாடப்பரப்புல இருக்கு. ரைட், அதுல 3.1 எண் தரவுகள் கணனியில் எவ்வாறு பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகின்றது என்பதை பகுப்பாய்வார். நம்பர்ஸ் ரைட் என்னன்னு சொல்றது எல்லாம் எப்படி ரீப்ரசன்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் இதுல 3.1ல ஆராய போறோம். இப்போ 3.1ல நாங்க சரி என்னென்ன படிப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். சரி, முதல்ல ரைட் இலக்க முறை சாதனம். சரி, சாதனங்களின் தரவு பிரதிநிதித்துவத்தின் தேவை. ஒரு டிஜிட்டல் டிவைஸ்ல எப்படி டேட்டா ரீப்ரசன்ட் பண்ணணும், அதுக்கான தேவை என்ன அப்படின்னு சொல்லி தான் ஃபர்ஸ்டா பார்ப்போம். அடுத்தது தான் கணனியில் தரவுகள் பிரதிநிதித்துவப்படுத்தப்படும் முறை. அதுதான் இரு நிலைகளில் தரவு பிரதிநிதித்துவம் படுத்தப்படுது, 0 1 பத்தி கதப்போம். சரி, இதோட சேர்த்து இதையே ஓவரால் காய்ச்சிருவோம். சரியா, நாங்க கொடுக்குற நேரம் அங்க எப்படி போகுதுன்னு. அடுத்தது தான் கணித்தலில் பாவிக்கப்படும் எண்முறை. அந்த எண்முறையில 4 எண்முறையை பத்தி கதப்போம். துவித எண்முறை, இதைத்தான் நீங்க ஓ லெவல்ல படிச்சிருப்பீங்க, அங்க படிச்சவங்க. இல்லாட்டி இங்க ரைட் என்ன தெளிவாகவே ஆரம்பத்துல தான் போகும், இங்க ரொம்ப டீப்பா போகும். துவித எண்முறை, எண்முறை, பதினர்ம எண்முறை, பதிம எண்முறை, அதெல்லாம் பார்ப்போம். அடுத்தது எண்முறைகளுக்கு இடையிலேயான பரிமாற்றம். இப்ப எண்முறையில ரைட் என்ன 12 வகையான பரிமாற்றம் இருக்கு. முதல்ல என்ன செய்வோம் அப்படின்னா எண்முறைகளுக்கு இடையிலான பரிமாற்றத்தை முதல்ல எண்முறை 4ஐயும் கதைச்சதுக்கு அப்புறம் பரிமாற்றத்தை பார்ப்போம். அதுக்கப்புறம் பரிமாற்றமே இன்னொரு அடிப்படையில இருக்கு. மைனஸ்க்கு தசத்துக்கு அப்படி போற நேரம் எப்படி பரிமாற்றம் நடக்குதுங்கிறது 2வது ஸ்டெப்ஸ்ல கதைப்போம். அதுல முதல்ல ஒரு ஸ்டெப்ஸை மட்டும்தான் நீங்க ஓ லெவல்ல படிச்சிருப்பீங்க. இதுக்கப்புறம் வர்ற 2வது ஸ்டெப்ஸை படிக்க மாட்டீங்க. ரைட், அடுத்தது தான் தசம எண்களில் பிரதிநிதித்துவம். குறியிடப்படுத்தப்படாதது. சைன் நம்பர்னா என்ன, அன்சைன் நம்பர்னா என்ன, இப்போ பிளஸ் மைனஸ் அப்படிங்கிற போட்ட நம்பர்னா என்ன, போடாத நம்பர்னா என்ன அப்படின்னு சொல்லி அதை பத்தி கதைப்போம். அதுக்கப்புறம் தான் குறியிடப்பட்ட முழு எண் சரியா பிரதிநிதித்துவம், இன்டீஜர். குறியிடப்பட்ட ஒரு சைன் ரைட் மைனஸ் பிளஸ்ன்னு போட்ட நம்பர்ல குறியிடப்பட்ட வீச்சளவு சைன் மேக்னெட்டியூட்னா என்ன, ஒன்றின் நிரப்பினா என்ன, இரண்டின் நிரப்பினா என்ன அப்படிங்கிறத தான் இந்த தேர்ச்சியில ஃபுல்லாவே கதப்போம். இது அவ்வளவும் உள்ள தேர்ச்சி, பெரிய ஒரு தேர்ச்சி. சரியா, இதுல நாங்க கதப்போம். சரியா, அப்ப இதுல சில விடயம் இது எல்லாமே உங்களுக்கு என்னன்னு சொல்றது, இந்த தேர்ச்சியில எல்லாமே கணிப்பு கால்குலேஷன் தான் இருக்கு. சரியா, சில பார்ப்போம். நான் ஏண்டளவு ரைட் இதுல கொடுத்துட்டு பயிற்சியும் எதிர்பார்ப்பேன். ஏண்டளவு ரைட் என்ன செய்வேன் அப்படின்னா அனிமேஷன்ல இந்த மாதிரி உதாரணம் போட்டு படிச்சு கொடுக்குற பார்ப்பேன். அப்படி இல்லாட்டி அங்க போயிட்டு ரைட் என்ன கேமராவை செட் பண்ணி போர்டில் படிச்சு கொடுத்து அது தெரிகிற மாதிரி மாத்திடுவோம். சரியா, அந்த அடிப்படையிலையும் இப்போ 2 அடிப்படையிலையும் பார்ப்போம். சரி, அதுதான் இங்க உங்களுக்கு போகும். முதல்ல ரைட் ஒரு இன்ட்ரோன்னு இதுக்கு பார்ப்போம். சரி, அப்ப நாங்க இங்க பார்க்க போறது டேட்டா ரீப்ரசன்டர் ஆஃப் கம்ப்யூட்டர். கணனிகளில் எண்கணித சரியா எண் தரவுகள் கணனிகளில் எவ்வாறு பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகின்றது. எண் தரவு நம்பர்ஸ் எப்படி கம்ப்யூட்டர்ல ரீப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ஒரு ரைட் என்னன்னு சொல்ற. நீங்க கீபோர்டை பயன்படுத்தி இப்ப ஏங்கிற ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணீங்களா இருந்தா ரைட், இது ரைட் என்ன இந்த கீபோர்ட்ல உள்ள வயர் வழியா ரைட் என்ன சிபியூக்கு போயிட்டு சிபியூல எப்படி விலகி கொள்ளப்படும் அப்படின்னா சரியா 1501 என்ற ரைட் என்ன 7 பிட்ஸ் ஆகத்தான் விலகி கொள்ளப்படும். அதுக்கப்புறம் தான் ரைட் முறை வழியாக்கி அதுக்கப்புறம் தான் எடுத்து திரையில ஏன்னு காமிக்கும். அப்ப நாங்க இப்படி எண்கள், எழுத்துக்கள், குறியீடுகளை இதுல டைப் பண்ற நேரம் இந்த 0 1க்கு எப்படி போகுது
அது மட்டும் இல்லாம கணனியில எப்படி சேமிக்குது, இந்த CPU உள்ளுக்கு மத்திய செயற்பாட்டு அலகு உள்ளுக்கு கூட்டல், கணித்தல், பெருக்கல், பிரித்தல் எப்படி நடக்குது, அந்த காம்ப்ளிமெண்ட், ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட், டூஸ் காம்ப்ளிமெண்ட்லாம் எதுக்கு யூஸ் பண்றாங்க, அதைத்தான் நாங்க இந்த பாடப்பரப்புல பார்க்க போறோம். அப்ப நீங்க இப்படியும் சரியா ஒரு சரியா எண்ணத்துல இன்புட் பண்ணா கீபோர்ட்ல எழுத்த எண்களாக இருக்கலாம், எழுக்கலாம், உள்ளீடு செய்யற நேரம் உள்ளுக்கு போற வகையில இருக்கக்கூடிய ஒரு கேபிள்ஸ்ல போறது எல்லாமே இலத்திரனியல் முறையை பயன்படுத்தி, சமிஞ்சை முறையை பயன்படுத்தி தான் போகுது. போயிட்டு ஒரு மத்திய செயற்பாட்டு அலகுல விளங்கி கொள்றது இந்த மாதிரி 7 பிட்ஸ் கொண்ட குறிமுறையில தான் விளங்கி கொள்ளுது. விளங்கி கொண்டதுக்கு அப்புறம் உள்ளுக்கு கல்குலேஷன் நடக்கிறது. அந்த நடந்து arithmetical கல்குலேஷன் நடக்கிறத பத்தி இங்க படிப்போம். போயிட்டு விளங்கி கொள்றதையும் படிப்போம். அந்த விடயத்தை தான் அதுக்கப்புறம் தான் அப்படி arithmetical கல்குலேஷன் நடக்கிறது தொடக்கம் ரைட் என்ன போனதை எடுத்து காமிக்கிறதெல்லாம் இந்த மாதிரி தான் காமிக்கப்படுது. இந்த செயற்பாடுகளை உள்ளுக்கு arithmetical கல்குலேஷன்லாம் இப்படி நடக்குது அப்படிங்கிறத தான் இந்த தேர்ச்சியின் ஊடாக நாங்க படிக்க போறோம். சரியா? ரைட். ஆகவே இதுல முதல்ல சரியா கணனியில் தரவு சரியா பிரதிநிதித்துவ முறைக்கான அறிமுகம் ஒன்று தான் பார்க்க போறோம். எப்படி ரைட் கம்ப்யூட்டர்ல ரைட் என்ன நம்பர்ஸ் யூஸ் பண்றாங்க, டேட்டா ரீப்ரசன்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நாங்க டைப் பண்றது இந்த கதையை தான் சொல்றாங்க. நாங்க டைப் பண்றது ரைட் எண்ணா இருக்கலாம், எழுத்தா இருக்கலாம், குறியீடா இருக்கலாம். இது ரைட் சமிஞ்சை ஊடாக ரைட் மத்திய செயற்பாட்டு அலகுல போயிட்டு இந்த 0 1 அப்படிங்கிற கட்டளையில தான் ஒரு CPU உள்ளுக்கு விளங்கி கொள்ளக்கூடியதா, அதாவது 7 பிட்ஸ் முறையில விளங்கி கொள்ளக்கூடியதா இருக்கு. சேமிக்கிறதுக்கு 8 பிட்ஸ் பயன்படுத்துது. சரியா? ஆகவே நாங்க கொடுக்கிறது எவ்வாறு ரைட் என்ன இந்த 0 1க்கு மாற்றப்படுது அப்படிங்கிறத தான் இங்க பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த 0 1ல தான் போயிட்டு ரைட் என்ன மத்திய செயற்பாட்டு அலகுக்கு போயிட்டு முறை வெளிப்படுத்துறது. ரைட். அது மட்டும் இல்லாம 0 1ல தான் ஒரு நினைவகத்துல சேமிக்கிறது. இதெல்லாம் நடக்குது. சரியா? ரைட். ஆகவே 0 1 அப்படிங்கிறது இந்த பிட்ஸ் பைனரி முறை அப்படின்னு சொல்றது. 0 1 அப்படின்னு சொல்றது ஒரு மின்சாரத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் இருக்கு இல்ல, ஒன்றுனா மாற்றம் இருக்கு, 0னா இல்லை. அந்த அடிப்படையில தான் தரவு எதுல நீங்க கீபோர்ட்ல டைப் பண்ணோம்னா உள்ளுக்கு வயர் வழியா போயிட்டு சிபியூல விளங்குறது, arithmetical logical ஆபரேஷன் நடக்கிறது, எல்லாமே நடக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். அதுதான் ஒரு அறிமுகம் கொடுக்குறாங்க. இலக்க முறை சாதனங்கள் அனைத்தும் எண் முறைமைகளிலேயே பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகின்றது. எல்லாமே நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணுது. அப்ப நீங்க எழுத்து கொடுத்தாலும் அது எண்ணில தான் விளங்கி கொள்ளுதுன்னு சொல்லி சொல்றாங்க. அதையும் தெளிவா சொல்றாங்க. இலக்கங்கள், எழுத்துக்கள், வடிவங்கள், சரியா, படங்கள், ஒளி, காணொளி மற்றும் அனைத்து பல்லூடக சாதனங்கள் மற்றும் இலக்க முறை சாதனங்களிலும் அறிவுறுத்தல்கள் எண்முறையிலேயே பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகின்றது. அப்ப ரைட் நீங்க ரைட் எல்லா ரைட் என்ன டிஜிட்டல் டிவைஸ்லையும் இந்த ரைட் என்ன எழுத்தா இருக்கலாம், ஒரு வீடியோவா இருக்கலாம், ஒரு படமா இருக்கலாம், எல்லா நம்பர்ஸ்ல தான் ரீப்ரசன்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. தொடர்ச்சியா 3வது பென்சில அனைத்து இலக்க முறை சாதனங்களும் தசம எண்களுக்கு பதிலாக துவித எண்களையே பயன்படுத்தப்படுகின்றது. அப்ப நாங்க கொடுக்கறது தசமா இருந்தா அது துவிதம் தான் எடுத்து யூஸ் பண்ணுது. இலக்க முறை சாதனத்தின் மிக சிறிய அலகு பிட்ஸ் ஆகும். அப்படி உள்ள இலக்க முறை சாதனத்துல ரொம்ப சின்ன அலகு தான் பிட்ஸ் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஒரு பிட்ஸ் என்பது ஒரு துவித இலக்கம், அதாவது 0 அல்லது 1 என்ற இலக்கம் ஆகும். அப்ப ஒரு பிட்ஸ்னா ஒரு 0மோ 1ஓ இருக்கும். அதுதான் என்னன்னு சொல்றது ஒரு பிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றது. சரியா? இதுதான் என்னன்னு சொல்றது இந்த ரைட் என்ன தேர்ச்சிக்கான முதலாவது அறிமுகம். சரியா? இப்ப நாங்க என்னன்னு சொல்லி பார்க்க போறோம் அப்படின்னா எண்முறை அப்படின்னா ஏன்னா இதுல நாங்க என்ன யூஸ் பண்ண போறோம், நம்ம ரைட் ஒரு எழுத்தை கொடுத்தாலும் உள்ளுக்கு போயிட்டு பைனரியில தான் விளங்கி கொள்ளக்கூடியதா இருக்குது. சரியா?
அது போறதுக்கு அதுல எண்கணித தர்க்க ரீதியான செயற்பாடு நடக்கிறதுக்கு உள்ள விடயங்களைத்தான் இந்த தேர்ச்சியினூடாக பார்க்க போறோம். அப்ப முதல்ல எண்முறை படிக்கணும். ஒண்ணு டேட்டா போறது, arithmetical calculation உள்ளுக்கு நடக்கிறது. இது ரெண்டையும் விளங்கி கொள்றதுக்கு தான் நாங்க இந்த எண்முறையை பத்தி படிக்க போறோம். ஏன் காரணம் என்னன்னா, நீங்க ஒரு டெசிமல் இலக்கத்தையோ எழுத்தையோ டெசிமலை யூஸ் பண்ணா கணனி என்ன செய்யும், ஒரு பைனரியில தான் விளங்கி கொள்ளும். நீங்க டெசிமல் மட்டும் இல்ல, எழுத்தோ வடிவமோ குறியீடோ யூஸ் பண்ணாலும் கணனி 0 தான் அதை விளங்கி கொள்ளும். அது எப்படி மாற்றப்படுது, அது அந்த மாற்றம் எப்படி நடக்குது, போறதுக்கு என்ன பயன்படுத்துறாங்க, அது ஃபுல்லா தான் இந்த தேர்ச்சியில பார்ப்போம். அதனால தான் எண்முறை அப்படிங்கிற ஒரு தலையங்கம் இங்கே வந்திருக்கு. சரி, அப்ப எண்முறை அப்படின்னு சொல்றது ஒரு இலக்க வடிவுல தரவை பிரதிநிதித்துவம் செய்யறதுக்கு தான் இந்த எண்முறை வச்சிருக்காங்க. சரியா, உதாரணமா இப்ப A-level ICT 2004 A-level ICTல எத்தனை பேர் எக்ஸாம் செஞ்சாங்க, ஸ்ரீலங்கான்ல எத்தனை மாகாணம் இருக்கு, எத்தனை மாவட்டம் இருக்கு, அப்படி எல்லாத்தையும் சொல்ற நேரம் ஒரு எண்ணிக்கையில சொல்லலாம். அப்படி ஒரு தரவை எண்ணிக்கையில பிரதிநிதித்துவம் செய்யறதுக்கு தான் எண்முறை அப்படின்னு சொல்றது பயன்படுத்தப்படுது. அதுதான் இங்கேயும் விளக்கத்துல வச்சிருக்காங்க. இலக்கங்கள் சரியா வடிவங்களை பயன்படுத்தி எண்களின் பெறுமதியை வரையறுத்து பிரதிநிதித்துவப்படுத்தும். சரியா, வரையறுத்து பிரதிநிதித்துவப்படுத்த பயன்படுத்தப்படும் முறை எண்முறை ஆகும். அப்ப ஒரு நம்பர்ல ரைட்னா ஒரு பெறுமதியை வரையறுத்து பிரதிநிதித்துவம் செய்யறதுக்கு தான், எண்ல ஒரு விடயத்தை பிரதிநிதித்துவம் பண்றதுக்கு தான் எண்முறை யூஸ் பண்ணியிருக்காங்க. இலங்கையில் சரி 2014 A-level ICTயில் தோற்றிய மாணவர்களின் எண்ணிக்கை, இலங்கையில் உள்ள மாகாணங்களின் எண்ணிக்கை எல்லாமே நம்பர்ஸ்ல சொல்லலாம். அதனால அதை பிரதிநிதித்துவம் செய்யறதுக்கு தான் எண்முறை இருக்கு. இப்படிப்பட்ட எண்முறை நாங்க இப்ப ஒரு என்ன 10 அடியாக கொண்ட எண்முறை யூஸ் பண்ணாலும் எண்முறைய பிரதானமா என்ன நாங்க யூஸ் பண்ற நேரம் 2 அடிப்படையில முதல்ல சொல்றாங்க. ஒண்ணு அடையாளம் இடப்பட்ட எண்முறை, அடையாளம் இடப்படாத எண்முறை. சரி, அந்த ஒன்று என்னன்னு சொல்றது அப்படின்னா, சரியா நம்மட இடப்பெருமானம் உள்ள எண்முறைன்னு சொல்றது. அடையாளம் இடப்பட்டல்ல எண்முறைகளின் இருவகைப்படுத்தல் கேட்டா இடப்பெருமானம் சரியா உள்ள எண்முறை, இடப்பெருமானம் அற்ற எண்முறை. இடப்பெருமானம் அற்ற எண்முறைங்கிறது தான் நீங்க யூஸ் பண்ணியிருப்பீங்க ரோமன் நம்பர். ரோமன் நம்பர் தான் நான் பொசிஷனல் நம்பர்னு சொல்றது. அதுல என்னென்ன பெறுமதிகள் யூஸ் பண்ணி நீங்க நம்பர் பண்ணுவீங்க அப்படின்னா, ஒண்ணு I, அடுத்தது V, சரி, அடுத்தது X, அடுத்தது L, அடுத்தது C, அடுத்தது D, M பயன்படுத்துவீங்க. சரி, இது ரோமன். இது ஒரு எண்ணிக்கையை தெளிவா குறிப்பிட முடியாது. அதனால தான் இடப்பெறுமதி அற்ற இலக்கங்கள் அப்படின்னு சொல்றது. நான் பொசிஷனல் நம்பர். இடப்பெறுமதி உள்ள இலக்கங்கள் அப்படின்னு சொல்றது தான் என்னன்னு சொல்றது பொசிஷனல் நம்பர். இதுல நாங்க எது யூஸ் பண்றோம்னா இந்த அரேபிய எண்முறையை தான் யூஸ் பண்றோம். அப்ப இந்த அரேபியர்கள் கண்டுபிடிச்சது தான் என்னன்னு 1 தொடக்கம் 9 வரைக்கும். இந்து கண்டுபிடிச்சது தான் என்ன 0. அதனால தான் இந்த அரேபிய எண்முறை அப்படின்னு சொல்றது. அதுதான் 0 தொடக்கம் 9 குறியீடுகளை பயன்படுத்தி ஒரு எண்ணிக்கையை என்ன ஒரு அழகான 1000, 10,000, 1 மில்லியன் அப்படின்னு தெளிவா போட்டுட்டு எண்ணிக்கையை பிரதிநிதித்துவம் செய்யற அடிப்படையில இருக்கு. இதுல அந்த தெளிவா போட முடியாது. அதனால தான் இது இடப்பெறுமதி அற்றது, இது இடப்பெறுமதி உள்ளது அப்படின்னு சொல்லி எண்முறையை வகைப்படுத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். சரியா, அடுத்தது தான் நாங்க எதுக்கு வரப்போறோம் அப்படின்னா, இதுதான் என்னன்னு சொல்றது எண்முறை. அப்ப எண்முறையை வகைப்படுத்த சொன்னா இது ஒண்ணு என்னன்னு சொல்லணும், பொசிஷனல் நம்பர், நான் பொசிஷனல் இடப்பெறுமதி உள்ள எண்முறை, இடப்பெறுமதி அற்ற எண்முறை அப்படின்னு சொல்லித்தான் வகைப்படுத்தணும். அதைத்தான் இங்க சொல்லியிருக்காங்க. இப்ப நாங்க அடிப்படை பெருமானம் அடிப்படையில ஒரு எண்முறையை வகைப்படுத்த போறோம். அடிப்படை பெருமானம்னா ஒரு எண்முறையில குறைஞ்சது தொடக்கம் கூட வரைக்கும் எத்தனை பெறுமதிகளை பயன்படுத்துறாங்க, அதுதான் அடிப்படை பெருமானம் அப்படின்னு சொல்றது. அது அடிப்படையில தான் எண்முறைய 4ஆ வகைப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்திருக்கோம். ஒண்ணு டெசிமல் நம்பர் சிஸ்டம், பதிம எண்முறை. 2வது பைனரி நம்பர் சிஸ்டம், இரும எண்முறை.
மூன்றாவது சரியா ஆக்டல் நம்பர் சிஸ்டம், எண்ம எண்முறை. நாலாவது எக்ஸ்ட்ராடெசிமல் நம்பர் சிஸ்டம், 16மை எண்முறை. அதுதான் என்னன்னு சொல்றது, ஒரு இலக்க முறைமை எப்படி வகைப்படுத்துறது, இலக்க முறைமையை அடிப்படை பெருமானங்கள் அடிப்படையில வகைப்படுத்துறது. அதுதான் உங்களுக்கு இங்க சொல்லியிருக்காங்க. விளக்கத்தை பாருங்க. அடிப்படை பெறுமதிகள், பேசிக் வேல்யூ. ஒரு தொகுதி இலக்கங்களை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துவதன் மூலம் சிறிய இலக்கத்திலிருந்து மிக பெரிய இலக்கம் வரை வகை குறிக்க முடியும். அப்போ ஒரு தொகுதி இலக்கத்தை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துறது மூலம் சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் வகை குறிக்கலாம். இவ்வாறு மீண்டும் மீண்டும் பயன்படுத்தப்படும் இலக்கங்களே அடிப்படை பெறுமதிகள், பேசிக் வேல்யூ ஆகும். ஆனால் இவ் இலக்கங்கள் எண்முறையில் அடியில் தங்கி இருக்கும். அப்ப என்னன்னு சொல்றது, அதுல குறைஞ்சது தொடக்கம் கூட யூஸ் பண்றோம், அதுதான் அடிப்படை பெருமானம். அது எண்முறையில தங்கி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. அடிப்படை பெறுமதியின் அடிப்படையில் எண்முறையில் 4 வகையான எண் தொகுதிகள் உள்ளன. அப்ப பேசிக் வேல்யூ அது அடிப்படையில தான், அந்த பேஸ் வேல்யூ அடிப்படையில தான் 4 இருக்கு. ஒன்று தசம எண்முறை, டெசிமல் நம்பர் சிஸ்டம் அப்படின்னு சொல்றது, அடி 10. ரெண்டாவது ஈரடி எண்முறை, துவித எண்முறைன்னு சொல்றது, இது பைனரி நம்பர் சிஸ்டம் அப்படின்னு சொல்றது. அட்டம எண் தொகுதி, சரி அதுதான் ரைட் ஒக்டல் நம்பர் சிஸ்டம், அதுதான் ஒக்டல் ரைட் என்னன்னு சொல்றது நம்பர் சிஸ்டம்னு சொல்றது. அதே மாதிரி 6 தசம எண்முறை, அது எக்ஸ்ட்ராடெசிமல் நம்பர் சிஸ்டம். சரியா, அப்ப எக்ஸ்ட்ராடெசிமல் அப்படின்னு சொல்றோம். அப்ப பேஸ் பாத்தீங்கன்னா தசம எண் தொகுதியில பேஸ் 10. அடுத்தது ஈரடி எண் தொகுதியில, துவித எண் தொகுதியில, இரும எண் தொகுதியில, இதெல்லாம் அதுக்கான கலைச்சொல். ஈரடி எண் சொல்லலாம், இரும எண் சொல்லலாம், துவித எண் சொல்லலாம். அதுக்கான பேஸ் 2. அட்டம எண் தொகுதியில பேஸ் 8. 6 தசம எண் தொகுதியில பேஸ் 16. இதெல்லாம் என்னன்னு சொல்றது, குறைந்தது தொடக்கம் கூட வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடிய பெருமானத்தின் அடிப்படையில தான் எண்முறையை 4ஆ வகைப்படுத்திருக்காங்க. இப்ப நாங்க இப்ப பார்க்க போறது தசம எண்முறை. தசம எண்முறைனா நாங்க அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய ஒரு எண்முறை தான் தசம எண்முறை. இது 0 தொடக்கம் 9 பெறுமதிகளை கொண்டிருக்கும். சரியா, ஆகவே இதைத்தான் நாங்க டே டு டே லைஃபுக்கு போடுவோம். இதண்ட அடியை நாங்க என்ன குறிப்பிட்டு காட்டணும்னு அவசியம் இல்லை. எதுவுமே அடி போடாம இருந்தாங்கன்னா அது 10க்கு தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த எண்முறையில நீங்க இடப்பெருமானம் ஒவ்வொரு இடமும் அடுத்தடுத்து போற நேரம் 10 மடங்களை தான் அதிகரிச்சுக்கிட்டு போகும். 10, 11, 12, 13 அந்த அடிப்படையில தான் அதிகரிச்சுக்கிட்டு போகும். அதுதான் முதல்ல தசம எண்முறையில சொல்றாங்க. தசம எண்முறையை பாருங்க. சரியா, தசம எண்முறை டெசிமல் நம்பர் சிஸ்டம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தப்படும் எண்முறை இதுவாகும். வெவ்வேறு 10 இலக்கங்கள் இவ் எண்முறையில் பயன்படுத்தப்படும். அப்ப 10 நம்பர்ஸ், வித்தியாசமான நம்பர்ஸ் யூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அவை 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 யூஸ் பண்றாங்க. இதில் ஒவ்வொரு இலக்கமும் தானம் என அழைக்கப்படும். இதுதான் முக்கியம். ஒவ்வொரு இலக்கமும் டிஜிட்னு சொல்லுவாங்க. 748 அடி 10 ஒரு 3 தான டிஜிட்னு சொல்றது இலக்கம் ஆகும். அப்ப 1, 2, 3 தான இலக்கம். இதுல ரைட் என்ன அதிகூடிய மதிப்புறு பெறுமதி இந்த 7. இதுல அதி குறைஞ்ச மதிப்புறு பெறுமதி ரைட் இதுல 8. அதைத்தான் இங்க போட்டிருக்காங்க. இந்த பாயிண்ட்ஸை கவனிங்க. சரி, 748 ஆனது 3 தான இலக்கம் ஆகும். இவ்விலக்கத்தின் அதிகூடிய மதிப்புறு இலக்கம் மோஸ்ட் சிக்னிபிகன்ட் டிஜிட், MSB அப்படின்னு சொல்றது, அதுதான் மோஸ்ட் சிக்னிபிகன்ட் டிஜிட் 7 ஆகும். அப்ப அதிகூடிய மதிப்புறு இலக்கம்னு சொல்றது அதுதான் இது. ஃபர்ஸ்டா இந்த பக்கம் ஃபர்ஸ்டா வர்றது தான், லெஃப்ட்ல ஃபர்ஸ்டா வர்றது தான் அதிகூடிய மதிப்புறு இலக்கம்னு சொல்லி இருக்கும். இவ் இலக்கங்களில் குறைந்த மதிப்புறு இலக்கம் LSB, டிஜிட்டல் லீஸ்ட் சிக்னிபிகன்ட் டிஜிட் 8 ஆகும். இது ஃபைனலா இங்கிட்டு தோங்குறத தான் அப்படி சொல்லுவாங்க. அனைத்து எண்முறைகளிலும்
இவ்வாறான சரியா எம்எஸ்டி எல்எஸ்டி இனம் காணப்படும். அப்ப இந்த எம்எஸ்டியும் எல்எஸ்டியும் இவ்வாறு தான் சரியா இனம் காண்றாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். அதைத்தான் இங்க போட்டிருக்காங்க. சரியா, அதுதான் என்ன டெசிமல். அப்ப டெசிமல்னா நாங்க டே டு டே லைஃபுக்கு யூஸ் பண்றது. இதுல 10 இலக்கங்கள் தான் இருக்கும். அதுதான் 0 தொடக்கம் 9 வரைக்கும். இதுல சரியா ஒவ்வொரு தானமும் டிஜிட்னு சொல்லி சொல்றாங்க, ஒரு இலக்கமும் தானம்னு சொல்லி சொல்றாங்க. 748 3 தான இலக்கம்னு சொல்லிட்டு அதுல 7 தான் மோஸ்ட் சிக்னிபிகன்ட் டிஜிட், அதிகூடிய மதிப்புறு இலக்கம். அதுல ரைட் 8 தான் லீஸ்ட் சிக்னிபிகன்ட் டிஜிட், அதிகுறைந்த மதிப்புறு இலக்கம் அப்படின்னு சொல்றது. அனைத்து எண்முறைகளிலும் இவ்வாறு எம்எஸ்டி எல்எஸ்டி கணிக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லி தெரியணும். ரைட், அப்படியே தொடர்ச்சியா பாவோம். 2வது நம்பர் சிஸ்டம். இதுக்கு ரைட் என்ன ஒரு எக்ஸாம்பிள். இது ஒரு முக்கியமானது, பார்த்துக்காங்க. சரி, இந்த நான் ஒவ்வொரு இலக்கமும் 10 மடங்கா அதிகரிச்சுக்கிட்டு போகுதுன்னு சொன்னேன். அதோட இன்னொரு விளக்கமும் இதுல இருக்கு. தசம எண்முறையில் வலமிருந்து இடமாக ஒவ்வொரு இலக்கங்களும் சரியா இடப்பெறுமதி 10 மடங்குகளால் அதிகரித்து செல்லும். அப்ப இதுல இருந்து லெஃப்ட் டு ரைட் போடுற நேரம் ஒவ்வொரு இலக்கமும் 10 மடங்கா தான் அதிகரிச்சுக்கிட்டு போகும். அதுதான் 10 அடுத்தது 11 12 13 என்ற அடிப்படையில அதிகரிச்சுக்கிட்டு போறதுக்கு பயன்படுத்துறது. அடுத்தது தான் ஒரு இலக்கத்தை அடி 10ன்னு நிறுவ சொன்னா, ஒரு இலக்கம் கொடுத்துட்டு ஏதோ ஒரு இலக்கம் அடி 10ன்னு உங்ககிட்ட நிறுவ சொன்னா நீங்க என்ன செய்யணும், இந்த இலக்கத்தை தூர எழுதிட்டு இதுதான் என்ன சொல்றது, சரியா இந்த 0 இலக்கம் 10 0 இலக்கம் தர 8ன்னு சொல்லி போட்டுடணும். இதுதான் 10 1ஆம் இலக்கம்னு போட்டு தர 7ன்னு போடணும். அது ரைட். என்னன்னு சொல்றது, இதுதான் என்னன்னு சொல்றது 10 2ன்னு சொல்லி தர 3ன்னு சொல்றத போடணும். அப்படியே பிளஸ் பண்ணிட்டு இதுதான் 13ன்னு சொல்லி தர 4ன்னு சொல்லி போடணும். இப்ப எந்த ஒரு இலக்கத்தின் 1ஆம் அடுக்கு அப்படின்னு சொல்றது 1, தர 8ஓட பெருக்கு. அதுதான் இங்க போட்டிருக்காங்க. சரியா, தர 8ஓட பெருக்குனா 8, அதோட பிளஸ் பண்ணிட்டு 10 10, தர 7ஆல பெருக்குனா 70, இதை பிளஸ் பண்றாங்க, இதையும் பிளஸ் பண்றாங்க. 10 10 தர 10 100, தர 3ஆல பெருக்குனா 300, அதைத்தான் இங்க போட்டிருக்காங்க. 10 10 தர 10 தர 10 தரன்னு சொல்லி 4 தரம் 10 3 தரம் 10 பெருக்குனீங்கன்னா அதுதான் 13. 13 எத்தனை 1000, தர 4ஆல பெருக்கினா 4000. அதுதான் என்னன்னு சொல்றது இந்த இலக்கத்தின் இடப்பெருமதி. இப்ப இது அவ்வளத்தையும் கூட்டினீங்களா இருந்தா 4378ன்னா அதே பெருமதி தான் வரும். அதுதான் ஒரு இலக்கத்தை அடி 10 அப்படின்னு சொல்லி நிறுவுறது. அப்ப என்ன செய்யணும், இடப்பெருமானத்தை போட்டு உரிய பெருமானத்தால பெருக்கி எடுத்து ஃபைனலா அதை கூட்டி எடுத்தீங்களா இருந்தா அது உங்களுக்கு கணிக்கக்கூடியதா காணப்படும். ரைட், அடுத்தது தான் இந்த துவித அல்லது இரும எண்முறைக்கு போவோம். அப்ப துவித இரும எண்முறை அப்படின்னு சொல்றது அடி எத்தனை அப்படின்னா அடி 2. ரைட், அதுல 0 1 அப்படிங்கிற 2 பைனரி கோட்ஸ் தான் இங்க யூஸ் பண்றாங்க. இந்த 0 1 தான் நாங்க ஆல்ரெடி பார்த்தோம் ஜெனரேஷன்ல, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்லயும். சரியா, அப்படி இல்லாம இந்த ரைட் என்ன 2.1ல ரைட் என்னன்னு சொல்றது பாபேஜ் ஒரு என்ஜின் கண்டுபிடிச்சாரு. அதுக்கு ப்ரோக்ராம் எழுதின எடா ஒகஸ்டா லவ்லேஸ் அவங்க இயந்திர மொழி அடிப்படையாக கொண்டு எழுதினாங்க. அப்ப ரைட், இலத்திரனியல் 1ஆம் தலைமுறை கணனியிலும் இயந்திர மொழியிலையும் என்ன பயன்படுத்துனாங்கன்னா இந்த பைனரி கோட்ஸ் துவித எண்முறை தான் பயன்படுத்தினாங்க. சரி, இப்ப இந்த அடி 10 எழுதும் போது நாங்க என்ன அடிய போட தேவையில்ல, அடி 10ன்னு டெசிமலுக்கு அடி 10 போட தேவையில்ல. ஆனா வேற இலக்கங்கள் எழுதும் போது கட்டாயம் அடி 10 அப்படிங்கறத மென்ஷன் பண்ணி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம ரைட், இப்ப ரைட் முதல்ல ரைட் என்ன வலமிருந்து இடமாக போகிற சந்தர்ப்பத்துல சரியா 10 சரியா மடங்காக அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இங்க 10 மடங்கா அதிகரிக்காது, இங்க 2 மடங்கா தான் அதிகரிச்சுக்கிட்டு போகும். 2 0 2 1 2 2 2 3 அப்படின்னு சொல்லி அதைத்தான் இங்க உங்களுக்கு சொல்றாங்க. இதுக்கு விளக்கத்தை பார்த்துட்டு போவோம். முதலாவது பயிற்சியில இது அடி 2ஐ கொண்ட இலக்கம் ஆகும். அப்ப அடி 2 பேஸ் நம்பர்னு சொல்லி சொல்றாங்க இரும எண்.
இங்கு 0,1 எனும் 2 இலக்கங்கள் மாத்திரம் பயன்படுத்தப்படும். அப்ப 0ம் 1ம் என்ற 2 இலக்கம் தான் இங்க யூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. இலக்க முறை இலத்திரனியல். சரியா? முதலாம் தலைமுறை கணனி மொழிகளில் முதலாம் தலைமுறை கணனி மொழியின் இயந்திர மொழியாகிய இயந்திர மொழியிலும் இவ்வெண்முறையே பயன்படுத்தப்படுகின்றன. அப்ப இலக்க முறை இலத்திரனியல்லையும் முதலாம் தலைமுறை மொழி ஆகிய இயந்திர மொழியிலும் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ல உள்ள மிஷின் லாங்குவேஜ்லையும் சரியா அதைத்தான் என்ன சொல்றாங்க, எண்முறையே பயன்படுத்தப்படுகின்றது. இவ்விலக்கங்களை பயன்படுத்தும் போது அதன் அடியினை குறிப்பிட்டு காட்டுதல் அவசியமாகும். இப்ப பேஸ வந்து போட்டு காணணும். 1 1 0 1 அப்படிங்கிறது அடி 2 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபைனலா சொல்றாங்க, எண்முறையில் இடமிருந்து வலமாக ஒவ்வொரு ரைட் இலக்கங்களினதும் இடப்பெறுமதி 2 மடங்குகளாக அதிகரித்து செல்லும். அதைத்தான் சொல்றாங்க. இப்ப லெஃப்ட் டு ரைட் வந்து ஒவ்வொரு இலக்கத்தையும் போட்டுக்கிட்டு போற நேரம் 2 மடங்கு அப்படிங்கிற அடிப்படையில தான் நீங்க அதிகரிச்சுக்கிட்டு தான் போவீங்க. அப்ப இரும இலக்கத்தின் 2 மடங்கு அப்படின்னு சொல்றத பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இது தான் இந்த 2 மடங்கு தான் அங்கிட்ட ஐபி அட்ரஸ்ல அடுத்தது ரைட் என்ன தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா ரைட் என்னன்னு சொல்றது வர்ச்சுவல் மெமரியில, அது இல்லாம ரைட் என்னன்னு சொல்றது சரியா இந்த ஏனைய நம்ம சிஸ்டத்துல எல்லாத்துக்குமே ஐபி அட்ரஸ் இல்லாம வர்ச்சுவல் மெமரி இந்த மாதிரி முக்கியமா எல்லாத்துக்குமே என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த 2 மடங்கை வச்சுதான் கணக்கு செய்யற அடிப்படையில இருக்கு. அப்ப 2 மடங்கை பத்தி தெரிஞ்சிருக்கணும். 2 மடங்கு 2 0 இருந்தா 1ன்னு சொல்றது 2 சரியா அதை சார்ட்டை பார்த்துட்டு போவோம். 2 0 அப்படிங்கிறது 1 தான். 2 1 அப்படிங்கிறது 2. 2 2 அப்படின்னா என்ன, 2ஓட தர 2 தான் 4. 2 2 சேர்க்கணும். 2 3 அப்படிங்கிறது 2 தர 2 தர 2 தர அப்படின்னு போட்டா 3 2 போட்டா தான் 8. 2 4ங்கிறது 4 2 பெருக்கப்பட்டா தான் 16. 2 5ங்கிறது 5 2 பெருக்கப்பட்டா தான் 32. 2 6ங்கிறது 6 2 பெருக்கப்பட்டா தான் 64. 2 7 7 2 பெருக்கப்பட்டா தான் 128. 2 8னா 8 2 பெருக்கப்பட்டா தான் 256. 2 9னா 9 2 பெருக்கப்பட்டா தான் 512. 2 10னா சரியா 10 2 பெருக்கப்பட்டா தான் 504 அப்படின்னு சொல்லி 1024 அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். அதைத்தான் இங்க சொல்றாங்க. விளக்கத்துக்கு வாங்க. இப்ப துவித அல்லது இரும எண்முறை இது அடி 2ஐ கொண்ட இலக்கமாகும். 2 பேஸ் நம்பர்னு சொல்றாங்க. இங்கு 0,1 எனும் 2 இலக்கங்கள் மாத்திரம் பயன்படுத்தப்படும். அப்ப 0 1 தான் இதுல யூஸ் பண்ணுவாங்க. இலக்க முறை இலத்திரனியல் முதலாம் தலைமுறை கணினி மொழியாக இயந்திர மொழியிலும் இவ்வெண்முறையே பயன்படுத்தப்படுகின்றது. இவ்விலக்கங்களை பயன்படுத்தும் போது அதன் அடியினை குறிப்பிட்டு காட்டுதல் அவசியமாகும். அதுதான் போட்டிருக்கணும். இவ்வெண்முறையில் இடமிருந்து வலமாக ஒவ்வொரு இலக்கங்களும் இடப்பெறுமதி 2 மடங்குகளாக அதிகரித்து செல்லும் தான் இதை பார்த்தோம். சரி, இதுதான் ஓர்டரா போறது. இப்ப இதுதான் பைனரி அப்படின்னு சொல்லி சொல்றது. இப்ப இரும இலக்கத்தின் இடப்பெறுமதி எப்படி இருக்குன்னு வெயிட்டிங் ஃபேக்டர் அப்படின்னு வெயிட்டிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்றதுதான் இடப்பெறுமதி. 2 மடங்குகளாக அதிகரிச்சுக்கிட்டு போகும். சரியா, ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைடு வரும்போது, இடப்பக்கத்துல இருந்து வலப்பக்கத்துக்கு வரும்போது அதைத்தான் இங்க வந்து உங்களுக்கு சொல்றாங்க. ரைட், அடுத்தது தான் அட்டமை எண்முறை அப்படிங்கிறத பார்க்க போறோம். அட்டமை எண்முறை அப்படின்னு சொல்றது தான் இந்த ஆக்டல் நம்பர் சிஸ்டம். இது வந்து என்னன்னு சொல்றது, இப்ப இரும எண்முறையில 2 இருந்த மாதிரி, பதிம எண்முறையில 10 இருந்த மாதிரி, அட்டமை எண்முறையில 8 இலக்கங்கள் பயன்படுத்துவாங்க. அது 0 தொடக்கம் 1 2 3 4 5 6 7 என்ற 8 இலக்கங்கள் தான் இதுல பயன்படுத்துவாங்க. அந்த 8 இலக்கத்தை பயன்படுத்தி கணித வேலைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு இலக்க முறை தான் என்னன்னு சொல்றது அட்டமை எண்முறை, எண்மை எண்முறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஆக்டல் நம்பரை நீங்க பயன்படுத்துற நேரம் அதன் அடியையும் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா கட்டாயம் போடணும். இல்லைன்னா ரைட்டோட அட்டி பதிமத்துக்கு போயிரும் சொல்லி ஆல்ரெடி முதல்ல கதைச்சிட்டோம். அது மட்டும் இல்லாம சரியா ஆக்டல் நம்பரோட இடப்பெருமானம் சரியா உங்களுக்கு 18 மடங்காகத்தான் அதிகரிச்சுக்கிட்டு போகும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். 18 0 18 1 18 2 18 3 18 4 அந்த மாதிரி தான் அதிகரிச்சுக்கிட்டு போகும்.
சரி, அதுக்கான ஒரு விளக்கம் தான் இங்க சொல்றாங்க. முதலாவது பாயிண்ட்ஸ பாருங்க. இது அடி 8ஐ கொண்ட இலக்கம் ஆகும். 8 பேஸ் நம்பர். இங்கு 0, 1, 2, 3, 4, 5, 6, 7 எனும் தானங்கள் மாத்திரம் பயன்படுத்தப்படும். இவ்விலக்கங்களை பயன்படுத்தும் போது அதன் அடியினை குறிப்பிட்டு காட்டுதல் அவசியமாகும். இதை நீங்க யூஸ் பண்ற நேரம் அடியை வந்து போட்டு காமிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, அதுதான் இங்க என்ன போட்டிருக்காங்க, 512 8. இதன் இடப்பெறுமதி இடமிருந்து வலமாக 8 மடங்குகளாக அதிகரித்து செல்லும். அப்ப இடப்பெறுமதி இடமிருந்து வலமாக ஒரு இலக்கத்தை இது 8 0, 8 1, 8 2ன்னு சொல்லி போகும். இந்த இரும இலக்கத்தினுடைய இடப்பெறுமதி எப்படி வரும் தான் தெரிஞ்சிருக்கணும். அதுதான் இங்க போட்டிருக்காங்க. 8 0 இருந்தா எந்த ஒரு இலக்கத்தின் 0 மடக்கு ரைட் என்ன 1 தான். 8 1 இருந்தா 8, 8 2 இருந்தா 8 தர 8 64, 8 3 இருந்தா 8 தர 8 தர 8 512, 3 8 பெருக்கப்படணும். 8 4 இருந்தா 8 தர 8 தர 8 தர 8ன்னு சொல்லி 4 8 பெருக்கணும், 4096. 8 5 இருந்தா 8 தர 8 தர 8 தர 8 தர 8ன்னு 5 அடிக்கு பெருக்கணும், 32700 சரியா 68. 8 6 இருந்தா 8 தர 8 தர 8 தர 8 தர 8 தரன்னு சொல்லி 6 8 பெருக்கணும். அதுதான் 2,62,144 அப்படின்னு சொல்லி அதை எடுத்திருக்கணும். இதுதான் எண்மை இலக்கத்தின் இடப்பெறுமதி அப்படின்னு சொல்லி சொல்றது. தொடர்ச்சியா ரீகனெக்ட் பண்ணிட்டு 11 இலக்கம் அப்படின்னா என்னன்னு சொல்லி கதப்போம். டவுட் இருந்தா அதையும் கேட்டுட்டு சரியா 11 இலக்கத்துக்கு வருவோம். பூஜ்ஜியம் தொடக்கம் 9 வரைக்கும் சரியா எத்தனை இலக்கங்கள் இருக்கு அப்படின்னா 10 இலக்கங்கள் இருக்கு. 0 தொடக்கம் 9 வரைக்கும் 10 இலக்கங்கள் இருக்கு. அப்ப 0ல இருந்து 9 வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் இந்த 10, 11, 12, 13, 14, 15 சரியா இதெல்லாம் என்ன 0ல இருந்து 9 வரைக்கும் தனி இலக்கம். அப்ப 10ங்கிறது இரு எண் 1 0ன்னு வரும். 11, 12, 13 எல்லாம் இரு எண். அந்த இரு எண்ணை ரைட் எண் கணித செயற்பாடுக்கு பயன்படுத்துறது கடினமா இருக்கிறனால 0 தொடக்கம் 9 வரைக்கும் அப்படியே வச்சுட்டு 10க்கு பதிலா ஏ, 11க்கு பதிலா பி, 12க்கு பதிலா சி, 13க்கு பதிலா டி, 14க்கு பதிலா இ, 15க்கு பதிலா எஃப்னு சொல்லி ஏ தொடக்கம் எஃப் வரைக்கும் 6 ரைட் ஆங்கில எழுத்துக்களையும் 0 தொடக்கம் 9 வரைக்கும் 10 ரைட் என்ன இலக்கங்களையும் பயன்படுத்தி மொத்தமா 16 இலக்கங்களை பயன்படுத்தி எண்கணித கணிப்புகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு இலக்க முறை தான் 11 இலக்க முறை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுலயும் நாங்க கட்டாயம் என்ன செய்யணும், அடியை போட்டு காமிக்கணும். அது இல்லாம 11 இலக்கத்தின் இடப்பெருமானமும் 16 மடங்குகளாக அதிகரிச்சுக்கிட்டு போகும். ஆகவே ரைட் 16 0, 16 1, 16 2, 16 3 என்ற அடிப்படையில இதை அதிகரிச்சுக்கிட்டு போகக்கூடியதா காணப்படும். சரி, அதுதான் இங்க உங்களுக்கு சொல்றாங்க. 11 எண்முறை இது அடி 16ஐ கொண்ட இலக்கம் ஆகும். அடி 16 கொண்ட இலக்கம் தான் இதுன்னு சொல்றாங்க. இங்கு 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 எனும் தானங்களும் எவ்வளோ நம்பர்ஸ் ABCDEF எனும் ஆங்கில எழுத்துக்களும் பயன்படுத்தப்படும். அப்ப ஏன் இது வந்துச்சுன்னு சொன்னேன், இது 9க்கு அப்புறம் 10க்கு தான் ஏ, அதைத்தான் இங்க போட்டிருக்காங்க. இங்கு 10A, 11B, 12C, 13D, 14E, 15F ஆகிய பெறுமதிகள் பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகின்றது. அப்ப ஏ தொடக்கம் எஃப் வரைக்கும் எப்படி வருதுன்னு சொல்லி சொல்றாங்க. இவ்விலக்கங்களை பயன்படுத்தும் போது அதன் அடியினை குறிப்பிட்டு காட்டுதல் அவசியம். கட்டாயம் இந்த மாதிரி அடி போட்டிருக்கணும். 89 அடி 16, சரி 89 ஏ அடி 16, 89 ஏஹெச் அப்படிங்கிற அடியில வந்து நீங்க போட்டு காமிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதன் இடப்பெறுமதி
வலமிருந்து இடமாக 16 மடங்குகளாக அதிகரித்து செல்லும். அப்ப வலமிருந்து இடமாக 16 0, 16 1, 16 2, 16 3, 16 4, 16 5 அப்படின்னு சொல்லி அதிகரிச்சுக்கிட்டு போகும். 16 0 இருந்தா 0, 1ன்னு சொல்றது 16 1 இருந்தா 16, 16 2 இருந்தா 256, 16 3 இருந்தா 4096, 16 4 இருந்தா சரியா 65536 அந்த ஃபார்மேஷன்ல அதிகரிச்சுக்கிட்டு போகும். அதைத்தான் இங்க உங்களுக்கு போட்டிருக்காங்க. சரி, முதல்ல விளக்கத்துக்கு வாங்க. இந்த விளக்கம் முடிஞ்சு இதுக்கு வாங்க. இருமல்ல இது 11மை இலக்கத்தின் இடப்பெறுமதி. அப்ப இங்க என்ன வரணும்? 11மை இலக்கத்தின் இடப்பெறுமதின்னு சொல்லித்தான் அதுதான் வெயிட்டிங் ஃபேக்டர், ஹெக்ஸாடெசிமல் வெயிட்டிங் ஃபேக்டர். சரியா? 16 மடங்கு பெறுமதி. 16 0 தான் 1, 16 1 தான் 16, 16 2 16 தர 16 தான் 256, 16 3 தான் 16 தர 16 தர 16 4096, 16 4 இது இந்த 65536, 16 தர 16 தர 16 தர 16 2 16ஆம் அடுக்கு இல்லாட்டி 4ல 16 4ஆம் அடுக்கு ரெண்டுமே ஒண்ணு தான் 65536, 16 5 இதுவும் ரைட். என்ன இதுல என்ன இருக்கு? யூனிகோட் இருக்கு. எங்களோட யூனிகோடோட கேரக்டரிஸ்டிக் 65536 கேரக்டர் இருக்கு. சரியா? அதுதான் 2 16ஆம் அடுக்கு. 16 4லையும் ஹெக்ஸாடெசிமல்ல வரும். அடுத்தது 16 5லையும் சரியா சிலது இருக்கு. சரியா? என்னன்னா 16 தர 16ன்னு 5 16 வரும். 16 5ல 16 தர 16ன்னு சொல்லி எத்தனை 16 வரும்? 5 16 வரும். சரியா? அப்படி 5 16 இருக்கிற சந்தர்ப்பத்துல ரைட் என்னன்னு சொல்றது? 16 5ஆம் அடுக்கு 10,48,576. இதுதான் எக்ஸல்ல இருக்கக்கூடிய ரோஸ் எண்ணிக்கை. இது 2 அடுக்குல சொல்லும் போது 2 20ஆம் அடுக்கு தான் 10,48,576 அப்படிங்கிற பெருமானத்தை கொண்டிருக்கும். அதத்தான் இங்க உங்களுக்கு போட்டிருக்காங்க. சரி, இதுதான் என்ன 11மை இலக்கத்தின் இடப்பெறுமதி அப்படின்னு சொல்லி சொல்றது. அடுத்தது நாங்க பார்க்க போறோம் மிகவும் மதிப்புறு இலக்கமும் மிகவும் மதிப்பு குறைந்த இலக்கம், மோஸ்ட் சிக்னிபிகண்ட் சரியா டிஜிட்டும் லீஸ்ட் சிக்னிபிகண்ட் டிஜிட்டையும் பத்தி பார்க்க போறோம். சரியா? அப்போ ஒரு இலக்கத்தை நாங்க சொல்ற நேரம் ஒரு இலக்கத்துல எப்பயுமே ரைட் முதல்ல இருக்கக்கூடிய இலக்கத்தை தான் மிகவும் மதிப்பு கூடிய இலக்கம்னு சொல்றாங்க. அதே மாதிரி இறுதியில இருக்கக்கூடிய இலக்கம் தான், அதாவது ஒரு லெஃப்ட்ல இருக்கக்கூடிய இலக்கம் தான் முதல்ல இருக்கும். அப்ப லெஃப்ட்ல இருக்கக்கூடிய இலக்கத்தை தான் மதிப்பு கூடின இலக்கம்னு சொல்றாங்க. அதே மாதிரி ரைட்ல இருக்கக்கூடிய கடைசியான இலக்கம் தான் மிகவும் மதிப்பு குறைந்த இலக்கம்னு சொல்லி சொல்றாங்க. அதைத்தான் இங்க உங்களுக்கு போட்டிருக்காங்க. அதுல ஒரு பயிற்சி இருக்கு. சரியா? அதுதான் அதிக இதுக்கான மிகவும் மதிப்பு கூடிய இலக்கத்தை இன்னொரு பெயர்லையும் சொல்லலாம், அதிக பொருளுடைய பெருமானமும். அதுதான் மோஸ்ட் சிக்னிபிகண்ட் டிஜிட். குறைந்த பொருளுடைய பெருமானமும் லீஸ்ட் சிக்னிபிகண்ட் டிஜிட், எல்எஸ்டி அப்படின்னு சொல்றோம். மோஸ்ட் சிக்னிபிகண்ட் டிஜிட் அப்படின்னு சொல்றது எம்எஸ்டி. சரியா? முதல்ல பாருங்க, ஒரு நிறைவெண் தசம். சரியா? இது மைனஸ் மறை இல்லாத எண். நிறைவெண் இடமிருந்து வலமாக, சரியா, லெஃப்ட் டு ரைட், இடமிருந்து வலமாக வாசிக்கும் போது வலப்பக்கத்தில் உள்ள பெருமதி, அப்ப வலப்பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமதியை தான் இங்கிட்டுள்ள பெருமதியை தான் சொல்றாங்க இந்த எண்ல. சரி, மிக குறைந்த பெருமானமாகவும், அதுதான் லீஸ்ட் சிக்னிபிகண்ட் டிஜிட், இடது அந்தத்தில் உள்ள 0 அல்லாத பெருமதி, இடது அந்தத்துல இந்த 0 இல்லாத பெருமதி. சரியா? எம்எஸ்டி அதுதான் அதிக பொருளுடைய பெருமானமாகவும் அமையும், மோஸ்ட் சிக்னிபிகண்ட் டிஜிட்டும் அடையும். அப்போ ஒரு இலக்கத்தை சரியா இடமிருந்து வலமாக வாசிக்கிற நேரம் இந்த வலப்பக்கத்தில் உள்ள பெருமானம் தான் மதிப்பு குறைந்த பெருமானம். அதுதான் ரைட் குறைந்த பொருளுடைய பெருமானம், மிக குறைந்த சரியா பெருமானம் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி சரியா இடப்பக்கத்துல இருக்கக்கூடிய 0 தவிர்ந்த பெருமானம் தான் மிக மதிப்பு ரைட் என்னன்னு சொல்றது கூடிய பெருமானம் அப்படின்னு சொல்றது.
ஆகவே இந்த ரைட் என்னன்னு சொல்றது அவலத்தையும் ரைட் என்ன ஆன்சர் பண்ணுங்க பாப்பா டக்குன்னு எழுதி 2. சரி எல்எஸ்டி எத்தனை 9. ரைட் அதே மாதிரி 65,059.29 எம்எஸ்பி 6 எல்எஸ்பி 1 அதே மாதிரி சரியா 2542.0 எம்எஸ்பி 2 எல்எஸ்பி 2 அதே மாதிரி 0.0586 எம்எஸ்பி 4 எல்எஸ்பி 6 அடுத்தது 0.09 எம்எஸ்பி 9 எல்எஸ்பியும் 9 0.568 சரியா 96 எம்எஸ்பி 5 எல்எஸ்பி 6 அடுத்தது 12.060 எம்எஸ்பி 1 எல்எஸ்பி 6 அடுத்தது 0.ABD 102/16 எம்எஸ்பி பி எல்எஸ்டி 2 அதே மாதிரி 11.011 எம்எஸ்பியும் 1 எல்எஸ்பியும் 2 அடுத்தது 0.27.460 எம்எஸ்பி எத்தனை இருக்கு 2 எல்எஸ்பி 6 அப்ப என்னன்னு சரி அதாவது 0 அப்படின்னு சொல்றது இந்த பக்கம் உள்ள 0 இக்னோர் பண்ணணும். இங்கே ஏன் 0 வந்துச்சு இதுக்கு ஒரு பெருமதி இருக்கு இந்த 0க்கு பெருமதி இல்லை ஆகவே இதை கட்டாயம் சொல்லணும். இது இல்லாட்டி 125க்கு தானே சொல்லுவீங்க ஆனா 125க்கு சொல்லும் போது பேல தானே இது 1250க்கு தான் இங்கே 0 சேர்க்கப்பட்டுச்சு. அப்ப இங்கிட்டு பின்னுக்கு ரைட் இருக்கக்கூடிய 0 சேர்க்கணும் அதுல தசத்துக்கு பின்னுக்கு இருக்கக்கூடிய 0 தான் இங்க சேர்க்க கூடாது. அதுதான் இதுல உள்ள சரியா டவுட். ஓகே தொடர்ச்சியா அடுத்தது பார்த்துக்கிட்டு போவோம். எண்முறைமைகளுக்கு இடையேயான பரிமாற்றம். சரி அப்ப ஏன் எண்முறைமைகளுக்கு இடையிலான பரிமாற்றத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னா எங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு ஒரு டெசிமலை நாங்க பைனரிக்கு மாற்ற வேண்டியிருக்கும் பைனரி டெசிமலுக்கு மாற்ற வேண்டியிருக்கும். அப்படி தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு தான் எண்கணித கணிப்புகளை மேற்கொள்றதுக்கும் தான் எண்முறைமைகளுக்கு இடையிலான பரிமாற்றம் பயன்படுத்தக்கூடியதா காணப்படுது. அதைத்தான் ரைட் இங்கே உங்களுக்கு சொல்றாங்க. அப்ப எண்முறைமைகளுக்கு இடையிலான பரிமாற்றம் எத்தனை இருக்கு அப்படின்னா 12 இருக்கு. நாங்க 4 வகையான நம்பர் சிஸ்டத்தையும் படிச்சுட்டு இப்ப 10 எதுக்கு மாத்துவோம் சரியா 8க்கு மாத்துவோம் 8 10க்கு மாத்துவோம் 10 ரைட் 2க்கு மாத்துவோம் 2 10க்கு மாத்துவோம் 10 16க்கு மாத்துவோம் 16 ரைட் என்ன 10க்கு மாத்துவோம். அடுத்தது 2 8க்கு மாத்துவோம் 8 2க்கு மாத்துவோம் 16 2க்கு மாத்துவோம் 2 16க்கு மாத்துவோம் 16 8க்கு மாத்துவோம் 8 16க்கு மாத்துவோம். அப்படி எத்தனை மாற்றங்கள் செய்வோம் அப்படின்னா 12 மாற்றங்கள்ல இங்க செய்வோம். சரியா அதுதான் எண்முறைமைகளுக்கு இடையிலான மாற்றம் அப்படின்னு சொல்றது. அதைத்தான் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. தமது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு கணிப்புகளை மேற்கொள்ளவும் சரியா பரிமாற்றம் செய்ய வேண்டிய சந்தர்ப்பங்கள் ஏற்படுகின்றது. அப்ப பரிமாற்றம் இப்படி செய்யணும். அச்சந்தர்ப்பம் அவற்றை எவ்வாறு மாற்றம் செய்வது என்பது பார்ப்போம். அச்சந்தர்ப்பத்துல என்ன சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லித்தான் பார்ப்போம். அதைத்தான் இங்கே போட்டிருக்காங்க. அப்ப நாங்க படிக்கிற ஆர்டர் படித்தான் டெசிமல் இப்ப பார்த்துட்டு வந்தோம். டெசிமலை பார்த்தோம் பைனரியை பார்த்தோம் ஒக்டலை பார்த்தோம் சரியா பைனரியை பார்த்தோம் ஒக்டலை பார்த்தோம் எக்ஸ்ட்ரா டெசிமலை பார்த்தோம். அப்ப டெசிமலை படிச்சுட்டு பைனரியை படிச்சதுக்கு அப்புறம் டெசிமலை பைனரிக்கும் பைனரிய டெசிமலையும் மாத்திடுவோம். அப்புறம் ஒக்டலை சேர்த்துக்கிட்டு டெசிமல் ஒக்டலை டெசிமலுக்கு மாத்துவோம். ஒக்டலோட பைனரியை சேர்த்துக்கிட்டு ஒக்டல் சரியா சரி ஒக்டலை பைனரிக்கும் பைனரியை ஒக்டலுக்கும் மாத்திக்குவோம். அடுத்தது எக்ஸ்ட்ரா டெசிமலை சேர்த்துக்கிட்டு முதல்ல பைனரிய டெசிமலை எக்ஸ்ட்ரா டெசிமலுக்கும் எக்ஸ்ட்ரா டெசிமலுக்கும் மாத்துவோம். அதுக்கப்புறம் தான் எக்ஸ்ட்ரா டெசிமலை பைனரிக்கும் பைனரியை எக்ஸ்ட்ரா டெசிமலுக்கும் மாத்துவோம். அடுத்தது எக்ஸ்ட்ரா டெசிமலை ஒக்டலுக்கும் ஒக்டலை எக்ஸ்ட்ரா டெசிமலுக்கும் மாத்திட்டு 12ஐயும் கம்ப்ளீட் பண்ணுவோம். இந்த ஓர்டர்ல தான் செஞ்சுக்கிட்டு போவோம்.
சரி, அதுல முதலாவது தான் ரைட் என்னன்னு சொல்றது, தசம எண்களை இரும எண்களாக மாற்றல். அப்போ ஒரு தசம எண்ணை வந்து இரும எண்ணா மாத்தணுமா இருந்தா என்ன செய்யணும்? 2ஆல பிரிக்கணும். சரியா? அது மேலும் பிரிக்க முடியாத தானம் வர்ற வரைக்கும் பிரிக்கணும். சரியா? மீதிய பக்கத்துல ரைட் என்ன குறிப்பிடணும். குறிப்பிட்டதுக்கு அப்புறம் ஃபைனலா கீழ இருந்து மேல அந்த மீதிய எழுதுவதன் ஊடாக நாங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னா, ரைட் இந்த ரைட் எண்ண வந்து சரி பார்க்க முடியும். அப்ப அதுக்கு 2 பாயிண்ட்ஸும் அது எவ்வாறு செய்யணும்னு சொல்ற ஒரு உதாரணமும் இருக்கு. அத பார்ப்போம். தரப்பட்ட தசம எண்ணை 2னால் வகுக்கும் போது அருகே மீதியை குறிப்பிடல் வேண்டும். அப்ப 2ஆல டிவைட் பண்ணிட்டு பேலன்ஸ பக்கத்துல போடணும். மேலும் வகுக்க முடியாத போது 1 வரும்போது மேலிருந்து கீழாக மீதியை எழுதும் போது இரும எண் பெறப்படும். அப்ப ரைட் கீழ நீங்க ஃபைனலா வகுக்க முடியாத சந்தர்ப்பத்துல கீழ இருந்து மேல எழுதுனீங்கன்னா உங்களுக்கு பைனரி வந்துரும். ஒரு எக்ஸாம்பிள் 147 அப்படி இலக்கத்தை பைனரிக்கு மாத்த சொன்னா இந்த 147 போட்டுட்டு என்ன செய்யணும்? 2ஆல டிவைட் பண்ணணும். இப்ப 147 2ஆல டிவைட் பண்ணா 73ம் சரியா பேலன்ஸ் வந்து உங்களுக்கு 1ம் வரும். அடுத்தது 73ஐ எடுத்து 2ஆல டிவைட் பண்ணணும். 73 2ஆல டிவைட் பண்ணா 36ம் பேலன்ஸ் 1ம் வரும். 36 எடுத்து 2ஆல டிவைட் பண்ணணும். 36 2ஆல டிவைட் பண்ணா 18ம் பேலன்ஸ் வந்து 0ம் வரும். அடுத்தது 18ஐயும் எடுத்து 2ஆல டிவைட் பண்ணணும். 2ஆல டிவைட் பண்ணுனா 9ம் சரியா பேலன்ஸ் 0ம் வரும். 9ஐயும் எடுத்து 2ஆல டிவைட் பண்ணணும். 2ஆல டிவைட் பண்ணா 4ம் 0ம் 4ம் 1ம் வரும். 4ஐயும் எடுத்து 2ஆல டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணீங்கன்னா 2ம் 0ம் வரும். 2ஐயும் எடுத்து ஏன்னா பிரிக்க முடியாத தானம் வர வரைக்கும் வரணும். 2ஐயும் எடுத்து 2ஆல டிவைட் பண்ணணும். 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 1ம் சரியா 0ம் வரும். ஃபைனலா என்ன செய்யணும்னா இப்படி கீழ இருந்து மேல ரைட் இதுல இருந்து தோங்குற தானம் இதுல இருந்து இது வரைக்கும் ஓர்டரா எழுதிட்டு அடி 2 போடணும். அப்ப ஆன்சர் என்னன்னா 1 0 0 1 0 0. அப்ப 1 0 0 1 0 0 அதைத்தான் எழுதியிருக்கோம். 1 1 அடி 2ன்னு சொல்லி போடணும். இதுதான் என்னன்னு சொல்றது ஒரு அடி ரைட் எத்தனைல உள்ளது? சரியா 10ல இருக்கிறத அடி 2க்கு கொண்டு வந்திருக்கோம். சரியா அதுதான் இங்க செய்வோம். இப்ப இந்த உதாரணத்தை எழுதி வச்சுக்காங்க. நாங்க பயிற்சிக்கு போவோம். ஒரு ஆசிரியர் விசை பலகையை பயன்படுத்தி எண்ணிக்கை 635ஐ பதிவு செய்கின்றார். இவ்வெண் கணனியின் தற்போக்கு பெருவழி நினைவகத்தில் துவித வடிவில் வகை குறிக்கப்படுகின்றது. ரம்மில் சரியா தேக்கி வைக்கப்படும் மாணவர்களின் எண்ணிக்கை அப்ப 685க்கு பைனரி எப்படி இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்த 2 பயிற்சி பின்வரும் தசம எண்களை இரும எண்களாக மாற்றுக. அப்ப இது இந்த 3 பயிற்சியும் செய்ய பார்ப்போம். என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி செஞ்சதுதான் போட்டிருக்கேன். சரியா 635 எடுத்து 2ஆல பிரிச்சீங்கன்னா 317 1 வரும். 317 எடுத்து 2ஆல பிரிச்சீங்கன்னா 158 1 வரும். 158ஐ 2ஆல பிரிச்சீங்கன்னா 79 0 வரும். சரியா 79ஐ 2ஆல பிரிச்சீங்கன்னா 39 1 வரும். 39ஐ 2ஆல பிரிச்சீங்கன்னா 19 1 வரும். 19ஐ 2ஆல பிரிச்சீங்கன்னா 9 1. 9ஐ 2ஆல பிரிச்சீங்கன்னா 4 1. 4ஐ 2ஆல பிரிச்சீங்கன்னா சரியா 2 0. 2ஐ 2ஆல பிரிச்சீங்கன்னா 1 0. ஆகவே 1 0 0 4 1 0 1 1. அப்ப 3வது ஆன்சர் தான் இதுக்கு சரி. சரியா ரைட். அடுத்தது 2வது கேள்வி 240 2ஆவதுல 1வது கேள்வி. சரி 240 எடுத்து 2ஆல பிரிச்சீங்கன்னா 120 0. 120 எடுத்து 2ஆல பிரிச்சீங்கன்னா 60 0. 60 எடுத்து 2ஆல பிரிச்சீங்கன்னா 30 0. 30 எடுத்து 2ஆல பிரிச்சீங்கன்னா 15 0. 15 எடுத்து 2ஆல பிரிச்சீங்கன்னா 7 1. சரியா அடுத்தது ரைட் 7 எடுத்து 2ஆல பிரிச்சீங்கன்னா 3 1. 3 எடுத்து 2ஆல பிரிச்சீங்கன்னா 1 1. ஆகவே 1 1 1 0 0 0 0ன்னு 4 0 4 1ம் 4 0ம் அடி 2 போட்டிருந்தா சரி. இதுதான் ஆன்சர். 3வது 420 எடுத்து 2ஆல பிரிச்சீங்கன்னா
சரியா? 210 0. 210 எடுத்து 2ஆல பிரிச்சீங்கன்னா 105 0. 105 எடுத்து 2ஆல பிரிச்சீங்கன்னா 52 1. 52 எடுத்து 2ஆல பிரிச்சீங்கன்னா 26 0. 26 எடுத்து 2ஆல பிரிச்சீங்கன்னா 13 0. 13 எடுத்து 2ஆல பிரிச்சீங்கன்னா 6 1. 6 எடுத்து 2ஆல பிரிச்சீங்கன்னா 3 0. 3 எடுத்து 2ஆல பிரிச்சீங்கன்னா 1 1. ஆகவே என்ன? 1 1 0 1 0 0 1 0 0. சரி, அதுதான் ஆன்சர். இப்போ 3 கேள்வியும் ரைட்டானா பார்த்துருக்கோம். அடுத்த மாற்றலுக்கு போமா? இதில் எதுவும் டவுட் இருக்கா? டவுட் இருக்கு இயலாது, ஏன்னா கணிப்பு கொடுத்துருக்கோம். அடுத்ததுக்கு போவோம். மாற்றலை மட்டும் மாற்றலை எக்ஸாம்பிளையும் பார்த்துட்டு ஒரு பயிற்சி கொடுக்குறேன், அதோட முடிக்கிறேன். அடுத்தது இரும எண்களை தசம எண்களாக மாற்றல். அப்ப இரும எண்களை எடுத்து தசம எண்களா மாற்றணுமா இருந்தா ஒவ்வொரு இரும எண்ணையும் இடப்பெருமானத்தை ரைட்டனா நேரா எழுதிட்டு அந்த உரிய பெருமதியால பெருக்கி எடுத்த தானத்தை ஃபைனலா கூட்டும் போது அது அடிபத்துக்கு மாற்றப்படும். முதல்ல விளக்கம், அதுக்கப்புறம் செய்யறது தான் இப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப விளக்கத்தை பாருங்க. தரப்பட்ட இரும எண்ணுக்குரிய தானங்களின் இடப்பெருமானங்களை தானத்துக்கு நேர குறிப்பிட்டு ஒவ்வொரு இடப்பெருமானத்தையும் அந்த தானத்தினால் பெருக்கி மொத்த தொகையினை பெறும்போது அது அடி 10க்கு மாற்றப்படும். சரி, அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் 1 0 0 1 0 0 1 1 அடி 2. முதலாவது இந்த தானம். சரி, இந்த முதலாவது தானம் தான் என்ன இடப்பெருமானம் 2 ரைட். என்ன இந்த தானத்தின் இடப்பெருமானம் 2 0 தர உண்டு. இதுதான் 2 0 தர உண்டு. அப்ப 2 0 தர உண்டு 1. அப்படியே ஒவ்வொரு இடப்பெருமானத்தையும் ஓர்டரா போடணும். இதுதான் 2 2 தர உண்டு எத்தனை? 2. அதுதான் இங்க வரும். இதுதான் 2 3 தர 0 எத்தனை? இந்த தானத்தையும் 0ஆல பெருக்குனா 0 தான் வரும். அதுதான் இங்க வருது. இதுதான் 2 3 தர 0 எத்தனை? 0 தான் வரும். சரி, அதுதான் இங்க வருது. இதுதான் 2 4 2 4 தர 0 எத்தனை வரும் அப்படின்னா 16. 2 5 தர 0 இருந்தா 0. 2 6 தர 0 இருந்தா 0. 2 7 தர 1 128ன்னு சொல்லி வரும். இப்ப 128 30 சரியா 146 சரியா அப்படின்னு சொல்லி 147 அப்படின்னு சொல்லி கூட்டுனீங்கன்னா 147 வரும். அங்க எடுத்த எக்ஸாம்பிள்ல எடுத்தோடனே 147 2ஆல பிரிச்சு எடுத்த ஆன்சரை தான் இங்க என்ன செஞ்சோம் அப்படின்னா பைனரியை வச்சுட்டு பைனரி அப்படியே எதுக்கு மாத்தணும்? சரியா டெசிமலுக்கு மாத்தணும். அதுதான் இங்க செஞ்சிருக்கோம். ஆகவே ஆன்சர் 147 அடி 10. போட்டாலும் பிரச்சனை இல்லை, போடாட்டியும் பிரச்சனை இல்லை. அதுதான் இங்க இருக்கு. சரியா? இத ஒரு நோட் ஒன்று பண்ணிக்காங்க.